ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் ஃபியர் நாட். ஏசாயா 55:13 இந்த அழகான வசனத்தை நம்ம பார்க்குறோம். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சூரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும்னு சொல்லி, ஒரு முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சமே முளைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பைபிள் முழுக்க நம்மளை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, நம்மளை உற்சாகப்படுத்துகிற மாதிரி நிறைய வசனங்கள் இருக்குல்ல. நம்ம லைஃப்பில் கூட இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் நினைக்கிறோம். அதே ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார்ல, அதனால தான் அவர் சொல்கிறார், உங்களுடைய நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன், ஆனால் அதை விட பெட்டராக என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, என்னுடைய நினைவுகள் உங்களை குறித்ததானது நன்மைக்கு எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம அது பைபிள்லேருந்து அதுக்கு 2 ரெஃபரன்ஸ் பார்த்துருவோமா. 2 ராஜாக்கள் 8 ஒரு இன்சிடென்ட் பார்க்குறோம். சுனேமியால் என்கிற ஒரு பெண், அவங்க இருந்த தேசத்தில் ஒரு பஞ்சம் வருது. அதனால் அவங்க பிழைக்கிறதுக்காக பக்கத்து ஊரில் போய் இருக்கிறாங்க. 7 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க சொந்த ஊருக்கு திரும்பும் பொழுது அவங்களுடைய வீடு வயலை குறித்ததான பிரச்சனைகளுக்காக ராஜா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் சொல்லலான்னு சொல்லி போகிறாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு எதிர்பாராத விதமாக தேவனுடைய தயவு கிடைக்குது. அதனால் அந்த ராஜா சொல்கிறாரு, உங்களுக்காக நான் ஒரு ஆஃபீஸரே அப்பாயிண்ட் பண்ணி, நீங்கள் இந்த தேசத்தை விட்டு எப்போ போனீங்களோ அன்னிலேருந்து இன்னைய வரைக்கும் உங்கள் வயல்லேருந்து என்னெல்லாம் உங்களுக்கு கிடைக்குமோ, இருந்திருந்தால் என்னெல்லாம் கிடச்சிருக்குமோ அது எல்லாத்தையும் நான் கிடைக்க பண்ணுறேன், உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லி. இதை அவங்க எதிர்பார்த்து இருந்திருக்க மாட்டாங்கல்ல. எவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ்லாம் அவங்களுக்கு. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கட்டாத வீட்டையும் நீங்கள் நிரப்பாத நல்ல வஸ்துக்களாலும் உங்களை நான் நிரப்புவேன்னு சொல்லி, நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒளிவு தோப்புகளையும் கூட நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது, என்னால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. அடுத்ததாக ஒரு இன்சிடெண்ட் நம்ம லூக்கா 19வது அதிகாரத்தில் பார்க்குறோம். சகே என்கிற ஒரு மனுஷன், அவர் அந்த ஊர் தலைவனாக இருக்கிறாரு. அவர் ஐஸ்வர்யவான், ரொம்ப வசதி உள்ள ஒரு மனுஷன் அப்படின்னும் பார்க்குறோம். அவருடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அவர் மனம் மாதிரி சொல்லுகிற வார்த்தைகள், என்னுடைய சொத்தில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன், அதே மாதிரி நான் யார்கிட்டே அநியாயமாக மணி வாங்கியிருந்தால் அதையும் நான் 4 மடங்கு நான் திரும்ப கொடுத்துட்றேன்னு. இதை அந்த ஊர் மக்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்களா? அவர்கிட்ட மணி வாங்கினவங்களும் சரி, கொடுத்தவங்களும் சரி, என்னடா அப்படி மாட்டிட்டு நிற்கிறமேன்னு நினச்சிருப்பாங்க. 4 மடங்கு திரும்ப கிடைக்குன்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதே போல் அந்த ஊரில் இருக்க அந்த புவர் பீப்புள், நம்ம நிலமை இப்படி இருக்கே வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தத்தோடு வாழ்ந்துருக்கலாம். ஆனால் யாரோ ஒருத்தரோட மணி நமக்கு ஃப்ரீயாக அவங்களுக்கு கிடைக்க போகுதுன்றது எவ்வளோ சர்ப்ரைஸாக, ஆச்சரியமாக, சந்தோஷமாக இருந்திருக்கோம்ல அவங்களுக்கு. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நான் வண்ணாந்திரத்தில் வழியையும் அவ்வாந்திர வெளியில் ஆறுகளையும் என்னால் மட்டும்தான் உண்டு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. எதிர்பார்க்காத காரியங்களை அவர் மட்டும்தான் செய்ய முடியும்ல. இன்றைக்கி நம்ம லைஃப்பில் கூட ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறாரு, உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் அப்படின்னு சொல்லி. நம்ம ஜெபத்தில் கேட்குற எல்லாத்தையுமே ஒரு நாள் பெற்றுக்கொள்ளுவோம். நீங்கள் நம்பிக்கையோடு மட்டும் இருங்க, நீங்கள் காத்திருக்க விஷயம் உங்களுக்கும் கிடைக்கும் போது அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் அப்படின்னு சொல்லி. நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம், உன்னுடைய ஆத்மா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் விருப்பப்படுறாரு. நம்ம ஒரு ஏக்கத்தோட, கஷ்டத்தோட, வருத்தத்தோடு இருக்கிறத ஆண்டவர் விரும்புறதில்லை தான். நாம் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் கர்த்தரிடத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நமக்கு அழகான ஒரு வாக்குத்தத்தமும் கொடுக்குறாரு. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம், அவருடைய வாக்குத்தத்தத்திற்கு நன்றி சொல்லுவோம்.